ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு நைட் ரொட்டீன் விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து எடுத்ததும். அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா, கடைக்கு தான் வந்து கிளம்பிட்டுருக்கிறேன். எனக்கு கொலுசு வாங்கலான்ட்டு பக்கத்தில் திருப்பூரூர் தான் வந்து போகிறேன். என்னோடய கொலுசு வந்து பிஞ்சு போய் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே தான் ஆகுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, வெளியோட ரேட்டு வந்து அதிகமாக இருந்தது இல்லைங்களா, இந்த ரூ. 400 ரூ. 300 ரேட் அந்த ரேட் விற்கும்போது அந்த டைமில் தான் வந்து பிஞ்சு போச்சு. அதனால் நான் அப்போ வந்து கொலுசு வாங்காமல் தான் இருந்தேன். ரேட்டு கம்மியாகட்டுமேன்னு வந்து பார்த்துட்டு இருந்தேன். இடையில ரேட் கொஞ்சம் கம்மியாச்சு. ஆனால் அப்போ நம்மளுக்கு சூழ்நிலையில் எடுக்கிறதுக்கு முடியல. அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் வரணும் இல்லைங்களா, இன்றைக்கி அதுக்கான நேரம் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 17ஆம் தேதி இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது, இன்றைக்கி போய் எடுத்து தரேன் அப்படின்னு வந்து சாதனாப்பா சொல்லியிருந்தாங்க. அதான் வந்து ரெடியாகி கிளம்பி இங்கே திருப்பூர் இந்த எஸ்ஜி கோல்டு ஜுவல்லரிக்கு தான் வந்திருக்கிறேன். வந்ததுமே ஃபஸ்ட்டு ட்ரே எடுத்து காமிச்சதில் அதுலேயும் ஃபஸ்ட்டு கொலுசு பார்த்ததுமே எனக்கு டக்குன்னு வந்து பிடிச்சிச்சுங்க. ரொம்ப சிம்பிளாக இருந்ததும் சாதனாப்பாக்கும் அதை தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இருந்தாலும் நமக்கு சரி வேறு எதனாவது நியூ மாடல் இருக்காது, நமக்கு பிடிச்ச மாதிரி வேறு எதனாவது இருக்காதுன்னு சொல்லிட்டு இன்னும் 2 ட்ரே எடுத்து பார்த்தேன். அதில் ஒரு 4 டிசைன் வந்து செலக்ட் பண்ணினேன் எனக்கு பிடிச்ச மாதிரி. ஆனால் சாதனாப்பா வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது தான் நல்லா இருக்குது, அதுதான் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இந்த வாட்டி வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஆனால் இங்கே வந்து நிறைய கலெக்ஷன் இல்லைங்க, ஒரு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இந்த அட்ஜஸ்டபிள் கொலுசுலாம் வந்து இருந்தது. ஆனால் அதெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. இந்த 4 தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணேன். இப்போ எடுத்து காமிக்கிறேன் இல்லைங்களா, இதுதான் வந்து ஃபைனல் பண்ணாங்க சாதனாப்பாக்கு. அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து அதுதான் பிடிச்சிருந்தது. இந்த மற்ற 3 டிசைன் காமிச்சாலுமே அவங்களுக்கு அந்தளவுக்கு விருப்பம் இல்லை. அந்த கடைசி அந்த வளைவா செயின் டைப் இருக்கு இல்லைங்களா, அந்த மாடல் தான் நான் கல்யாணம் ஆன புதுசில் வந்து போட்டிருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் ஓல்டு மாடல் தான், இருந்தாலும் எனக்கு அந்த மாடல் போட்டு பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் சாதனாப்பா அது வேணாம், இதுதான் சிம்பிளாக நீட்டாக அழகாக இருக்குது, இதே செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. அதனால் சரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கட்டுமேன்ட்டு வாங்கினேன். மெட்டியும் வந்து லைட்டாக தேஞ்சு தான் இருந்தது. எப்போ கொலுசு மாற்றுற மாரி இருந்தாலுமே கூட மெட்டியும் வந்து சேர்த்து மாற்றிடுவேன். அப்புறம் சாதனாக்கு இந்த பிரேஸ்லெட் வந்து வாங்கினேன். பழைய கொலுசுலாம் இருந்ததுங்க, சாதனோட ரிங்லாம் பத்தாமல் போயிடுச்சு. அதெல்லாம் வந்து போட்டுட்டு தான் வந்து மேலே வந்து ரூ. 900 கொடுத்து தான் வந்து இந்த 3 ஐட்டமும் வந்து வாங்கியிருக்கிறேன். என்ன ஒன்று மனசு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. நான் அப்போவே சாதனாப்பாட்ட சொன்னேன், ஊருக்கு போகும்போது ஊரில் வந்து வாங்கிக்கலான்னா, சாதனாப்பா தான் வேண்டாம் இங்கேயே வாங்கிக்கலாம், எங்கேயுமே எல்லாம் ஒரே ரேட்டு தானே அப்படின்னாங்க. நானும் சரி அப்படின்னு நினச்சிட்டு தாங்க வந்து இங்கே கடைக்கு மனசு தாங்க ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஒன்று ஏமாந்துட்டோமா, இல்லை காசு அதிகமாக கொடுத்து வாங்கிட்டோமான்னு அப்படின்னு எனக்கு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்குது இன்னமும். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஜுவல்லரி ஷாப் தான் வச்சுருக்காங்க ஊரில். அவள் வந்து டெய்லியுமே இந்த வாட்ஸ்அப்பில் வந்து அன்றைக்கி உள்ள கோல்டு சில்வர் ரேட்டு என்னன்ட்டு ஸ்டேட்டஸில் வைப்பான். நான் வாங்க போகிற அன்றைக்கி கூட அந்த ரேட் எவ்வளோன்னு பார்த்துட்டு தான் நான் வந்து கடைக்கு வந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் ஒரு ரேட் விற்கிது, இங்கே வந்து ஒரு ரேட் விற்கிறாங்க. அன்றைக்கி ரேட்டு வந்து 258 என்னமோ வந்து போட்டிருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா நான் வாங்க போன அன்றைக்கி வந்து 275 வந்து ரேட் போட்டிருந்தாங்க. அங்கே ஒரு ரேட்டாக இருக்குது, இங்கே ஒரு ரேட்டாக இருக்குது. அதுவே எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. எனக்கு பேசாமல் வந்துடலாமா கூட தோணுச்சு. சாதனாப்பாட்ட கூட சொன்னேன், இல்லை பரவாயில்ல வந்தாச்சு வீடு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்கிட்டாங்க. அப்புறம் இந்த மெட்டி அப்புறம் பிரேஸ்லெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வெயிட்லாம் போடலை, அதை வந்து பீஸ் ரேட்டு தான் வந்து ரேட் சொல்கிறாங்க. அதுலேயே வந்து எனக்கு ஒரு மனசு திருப்தி இல்லை. ஊர் சைடு எனக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ ஊர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம நகை கடைக்கு போய் இதுமாரி கொலுசு ஏதாவது எடுக்கணும்னா, இப்போ அன்றைக்கி ரேட்டு சில்வர் எவ்வளவோ, இப்போ ரூ. 275 இன்றைக்கி ரேட்டுன்னா, இப்போ நம்ம ஓல்டு வந்து போட்டோம்னா அதுலேருந்து ஒரு ரூ. 2 இல்லை ரூ. 3 இல்லை அதிகபட்சம் ஒரு ரூ. 5 ரூ. 10 தாங்க வந்து கம்மி ஆகுமே தவிர, அதுமாரி தான் ரேட் போட்டு நம்மளுக்கு வெயிட்லாம் செக் பண்ணி பார்த்து நம்மளுக்கு வந்து கழிச்சுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு சில்வர் வந்து பர்சன்டேஜில் வந்து மைனஸ் பண்ணுறாங்க. அதுவும் எனக்கு வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஏன்னா அது ரொம்ப அதிகமாக வந்து குறைக்கிற மாரி இருக்குது எனக்கு. இப்போல்லாம் வந்து ஊர் சைடு இந்தமாரி வந்து பழைய சில்வர்லாம் கொடுத்தோம்னா வந்து அந்த ரேட்டு வித்தியாசம் அந்த ரூ. 1 2 கம்மி பண்ணுறாங்களா, இல்லை இங்கே மாரி பர்சன்டேஜ் தான் வந்து கம்மி பண்ணுறாங்களாறது எனக்கு தெரியல. என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டால் தான் வந்து தெரியும். ஊரில் எப்படி வாங்குவோமோ அதுமாரி நினச்சிட்டு தாங்க இங்கே வாங்க வந்துட்டேன். ஆனால் எனக்கு இங்கே வந்து வாங்கினது வந்து எனக்கு இன்னும் பணம் ரொம்ப வந்து ஏமாந்த மாரி தான் எனக்கு தோணுது. ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு விதிச்சது அவ்வளோதான், நமக்கு இப்படி தான் வந்து அமையணும்னு வந்து இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு மனசை தேற்றிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு கடைக்கு தான் வந்து போயிருந்தோம். டைம் பார்த்தோம் 8:00 தான் ஆச்சு. இங்கே சரி பக்கத்தில் தான் முருகன் கோயில் இருக்குது, சரி கோயில் போய் பார்ப்போம், எப்படி நட சாத்துற நேரம் தான், திறந்துருந்தா சாமி கும்பிட்டுட்டு வரலான்ட்டு வந்தோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க, கோயில் உள்ள பூஜை நடந்துகிட்டு இருந்தது நட சாத்துறதுக்கு. வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சாதனாப்பா கொஞ்சம் ஓடுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து எங்கே உள்ளே வந்து கதவை சாத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக ஓடி போய் தான் வந்து சாமியை பார்த்தோம். நாங்கள் தாங்க கடைசி, நாங்கள் இந்த சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வரவும் அவங்க வந்து க்ளோஸ் பண்ணவும் கரெக்டாக இருந்தது. அதுவும் உள்ள மூலவர் சன்னதிக்கிட்ட வந்து டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க நாங்கள் வந்ததுக்கப்புறமா.
அப்புறம் கோயிலை சுற்றிட்டு வெளியில் வரத்துக்குள்ளே ஒரு சைடு உள்ள கேட் வந்து லாக் பண்ணிட்டாங்க. அப்புறம் மெயின் கோபுரம் வழியாக தான் சுற்றிட்டு வந்து அப்புறம் குளத்துல இருக்கிற மீனுக்கு பொரியெலாம் வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நாங்கள் இங்கே திருப்போரூர் வந்து இந்த விரத நாட்களில் தான் வந்து வருவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே திருப்போரூரில் வந்து ஒரு சூப் கடை வந்து கொஞ்சம் ஃபேமஸ் அது. அந்த கடையில் எப்போதுமே கூட்டம் இருக்கும். அன்றைக்கி வந்து நாங்கள் வரும்போது முக்கால்வாசி சூப்பு வந்து காலி ஆயிடுச்சுங்க. கடைசி தான் கொஞ்சம் தான் இருந்தது. எப்போதுமே விரத நாட்களில் வரதுனால வாங்கி குடிக்க முடியாது. இந்த சைடு வரும்போது கண்டிப்பாக வந்து இந்த சூப் கடை ஓப்பனாக இருந்ததுன்னா ஒரு சூப் வாங்கி குடிச்சிட்டு தான் போவோம். நாங்கள் வந்த நேரம் ஓப்பனில் தான் இருந்தது. சாதனாப்பா மட்டும் இங்கே வந்து குடிச்சிக்கிட்டாங்க. பசங்களுக்கு எனக்கெல்லாம் வந்து பார்சல் வாங்கிக்கிட்டேன். இது ஆட்டு ரத்த பொரியல் அது எவ்வளோ? 40. அது 40. சாப்பிட சூப் போடாதான் முட்டை போட்டாதான் இப்போ இருக்கா இருக்கு. டெஸ்டிங்கே போட்டுடலாம். டெஸ்டிங்கா? கரெக்டாக கை கழிப்பு அதிகமாக போட்டாங்க. அதனால இவ்வளோ இருக்குது. இல்லைன்னா ஒரு 7-8 மணிக்குள்ள காலியாகிடும். இந்த டைம்லாம் வந்து எக்ஸசைஸ் இங்கே ரத்த பொரியல் சேல்ஸ் பண்ணுறாங்களாட்டுக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். முன்னாடியிலேருந்து சேல்ஸ் பண்ணுறதா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. டெஸ்டிங் கொஞ்சம் வந்து கொடுத்தாங்க. நல்லா தான் இருந்தது. ஆனால் நான் வாங்கிட்டு போகல. சூப் மட்டும் தான் வந்து வாங்கினேன். நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அது வேக வச்சு கட் பண்ணி தாளிச்சிருக்காங்களாட்டுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக தான் இருந்தது. வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சூப்பை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வாங்கிட்டு வந்ததை வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். வெற்றிக்குட்டி அந்த அளவுக்கு இது விரும்ப மாட்டாங்க. கொஞ்சம் காரமாக இருக்குதுன்னு வந்து குடிக்க மாட்டான். வேண்டான்னு சொல்லிட்டான். நானும் சாதனா மட்டும் தான் வந்து குடிச்சிக்கிட்டோம். நானே ஆட்டுக்கல்லாம் வாங்கிட்டு வந்து சூப்புலாம் வச்சு ரொம்ப வருஷம் ஆகுதுங்க. வாங்குறது கிடையாது. அதனால் அந்த லைனில் வந்து அதுவும் விரத நாட்கள் இல்லாமல் வேறு நாட்களில் போனோம்னா கண்டிப்பாக வந்து வாங்கி குடிச்சிடுவோம். எனக்கு சாதனாக்கெலாம் இந்த சூப் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அங்கேயே சாப்பிட்ற மாரி இருந்தால் அந்த சூப்பில் வந்து முட்டை கட் பண்ணி போட்டு கொடுக்குறாங்க. அதுவும் நல்லா தான் இருந்தது. சாதனாப்பா குடிக்கும்போது டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருந்தது. ஆனால் நான் முட்டை வேணான்னு சொல்லிவிட்டு வெறும் சூப் மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். வீட்டுக்கு வந்ததுமே ஃபஸ்ட்டு அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த பில்லு தாங்க வந்து பார்த்தேன். பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பழசு போட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ரூ. 900 கொடுத்து தாங்க வந்து இப்போ இந்த கொலுசு, மெட்டி, சாதனாக்கு அந்த ப்ரேஸ்லெட் வந்து வாங்கிட்டு வந்தேன். அன்றைக்கி ஊரில் வந்து ஒரு ரேட்டாக இருக்குது, இங்கே சென்னையில் ஒரு ரேட்டாக இருக்குது வெள்ளியோட ரேட்டு. நான் அந்த ரேட்டு பார்த்துட்டு தான் வந்து போனேன். அதே ரேட்டு தானே இங்கேயும் இருக்குன்னு நினச்சிட்டு அப்படியே கொஞ்சம் அதிலே வந்து நம்மளுக்கு பணம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த ப்ரேஸ்லெட்டு, மெட்டி நான் முன்னாடி சொன்ன மாரி தாங்க பீஸ் ரேட்லாம் வந்து போட்டால் அவங்களுக்கு தான் கடைக்காரங்களுக்கு தான் லாபம். நமக்கு அது நஷ்டம் தான் அது. அது வந்து என்னமோ ரேட் அதிகமாக தான் இருந்தது. அந்த மெட்டி வந்து 2700 கிட்டத்தட்ட ரூ. 3000 அப்படின்னு சொல்லும்போது என்னால் நம்பவே முடியல. ஃபஸ்ட்டு வந்து ப்ரேஸ்லெட்டு தான் எடுத்து ஓப்பன் பண்ணேன். சாதனா குட்டி தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தா. அவளுக்கு இந்த மாடல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே அட்ஜஸ்டபிள் ப்ரேஸ்லெட்டு இருந்தது. அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டா. கொலுசுலேயும் அந்தமாரி மாடல் இருந்தது. அது இல்லாமல் இந்த ஆன்டிக் டிசைன் கொலுசுன்னு வந்து நிறைய டிசைன் காமிச்சிருந்தாங்க. அது கொஞ்சம் அந்த கலர் வந்து கருப்பாக இருக்கிற மாரி தெரிஞ்சுது. இருந்தாலும் எனக்கு அந்த மெத்தடெல்லாம் எனக்கு பிடிக்கல. சாதனாப்பா எப்போதும் போல் நார்மலாக வாங்க ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சத்தம் கேட்காம இருக்கிற மாரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க செலக்ட் பண்ணதான் அந்த கொலுசு மெட்டிலாம். மெட்டி கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மேலே வந்து முத்து வச்ச மாதிரிலாம் வந்து பார்த்தேங்க. ஆனால் அது வந்து ரேட்டை பார்த்தா ரூ. 4000 மேலே வருது. மெட்டி போய் ரூ. 4000 எடுக்கிறதா அப்படின்ட்டு தான் நான் அப்புறம் அதை செலக்ட் பண்ணலை. இந்த மெட்டி இவ்வளோ ரேட் வந்துருச்சு. சைடு மெட்டி போடுவேங்க. முன்னாடிலாம் போட்டுட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் நாளாக போடலை. அது நிறைய பேர் வந்து போடலாங்கிறாங்க, சில பேர் போடக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் எனக்கு சைடு மெட்டி போடுறது ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நம்ம எடுத்தோம்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பைசா போடுற மாரி இருக்குது. சரி அதெல்லாம் வேணாம் அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போ மெயினாக என்ன தேவையோ அதை மட்டும் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். எங்கள் மாமியார் வீட்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா மெட்டிலாம் சில பேர் வீட்டிலலாம் நான் பார்த்துருக்குறேன். மெட்டினா இந்த மாடல் மெட்டி மட்டும்தான் வாங்கணும், வேறு எதுவும் போடக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ்லாம் வந்து இருக்குது. ஆனால் எங்களுக்கு அப்படிலாம் கிடையாதுங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மெட்டி வேணாலும் நம்ம வாங்கி போட்டுக்கலாம். நான் எப்போதுமே அந்த மாடல் தான் வந்து வாங்குவேன். இந்த வாட்டி முத்து வச்ச மாரி வாங்கி போடுவோன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் வந்து ரேட்டு ஒத்து வரலங்கிறனால நான் எப்போதும் போல் வாங்குறதே வாங்கிட்டேன். கொலுசு எனக்கு வந்து இது நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாடல் வந்து போட்டிருந்தேங்க. இந்த மாடல் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா வழவழன்னு இந்த பாம்பு மாரி இருக்கும் இந்த மாடலை பார்க்கும்போது. இந்த மாடல் நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். சேம் இதே மாடல் தான் வெற்றிக்குட்டியும் வந்து அருணாக்கொடி வந்து போட்டிருக்கிறான்.
ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். காலில் போட்டிருக்கும்போது சாதனா போய் இதை தான் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணாங்க. ப்ரேஸ்லெட்டு சாதனாக்கு பிடிச்ச மாதிரி அவள் செலக்ட் பண்ணிக்கிட்டான். இந்த கொலுசோட ரேட்டு வந்து 10,500 வந்துருச்சு. பார்க்க ரொம்ப சிம்பிளாக மெலிசாக தான் இருக்குது. இதுக்கு இவ்வளோ ரேட்டு வந்துருச்சு. அந்த பழசெல்லாம் போட்டு மேலே 900 போட்டு தாங்க அந்த 3 ஐட்டமும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு உண்மையிலே எங்களுக்கு இது நஷ்டமான மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இருந்தாலும் வாங்கிட்டு வந்தாச்சு. இதை நினச்சி ஃபீல் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இனிமேல் வந்து இந்த தப்பு பண்ணக்கூடாது. இனிமேல் வந்து வெளியே வாங்குறது இருந்தால் நம்ம ஊரில் தான் வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். இப்போ நான் சொன்ன ரேட்டெல்லாம் இதுக்கு ஒர்த்தாங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதிகமாக காசு கொடுத்து வாங்கிட்டேன்னா இல்லை கரெக்டான ரேட்டு தானே வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.